சாந்தி. நேயர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சியில் வரவேற்கின்றேன். விலைமதிப்பற்ற ரத்தினம் என்பது மிகவும் இரகசியமானதாகும். இதன் மூலமாக அன்பான பாப்தாதா நம் அனைவரையும் மிக உன்னதமாக உயர்த்த விரும்புகின்றார். மேலும் இந்த ரத்தினங்களுடன் விளையாடும் ரத்தின வியாபாரிகளான விசேஷ ஆத்மாக்களில் ஒருவரான மற்றும் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் அவர்கள் நமது முன்னால் வந்துள்ளார். சகோதரரே, விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சிக்கு தங்களை மிகவும் மனதார வரவேற்கின்றேன். ஞானம் கொடுக்கும் சகோதரியின் மூலம் ஒருவர் ஞானத்திற்கு வருகின்றார். அப்போது அவர் வீட்டில் மற்றவர்களை பார்க்கும்போது, வேறு யாரையாவது பார்க்கும்போது அவருடைய மனதில் அந்த அளவு உணர்வு வருவதில்லை. ஆனால் ஞானம் கொடுக்கும் சகோதரியை பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது. நீங்கள் யாரையும் பார்க்காதீர்கள், சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர் என்று கூறியுள்ளார். ஞானத்தை கொடுத்து அவர்கள் நம்மை முன்னேற்றியுள்ளார்கள். நாம் அவர்களை பார்க்கின்றோம். இவர்கள் எனக்கு ஞானத்தை கொடுத்துள்ளார்கள், இவர்கள் என்னை விட முன்னேற்றத்தில் இருக்க வேண்டும். அவர்களுடைய பழைய கணக்கு வழக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் முன்னேற்றத்தில் செல்ல இயலவில்லை. நீங்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் கீழே விழுந்து விடுவீர்கள் என்று பாபா கூறுகின்றார். நிமித்த ஆத்மாக்களையும் பார்க்காதீர்கள், தீதி தாதி அவர்களையும் பார்க்காதீர்கள். பாபாவைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு ஆத்மாதான் சம்பூர்ண சம்பன்ன நிலை அடைந்துள்ளார். ஆகவே ஃபாதோ ஃபாதர் மதர் என்று கூறியுள்ளார். அவர்களுக்கு சமமாக மாறுவதற்குண்டான ரேஸ் என்பது நாம் செய்ய வேண்டும். ஞானத்தை கொடுத்த சகோதரியை விட நான் மிகவும் முன்னேற்றத்தில் செல்கின்றேன் என்று எண்ணும் போதும் அகங்காரம் வந்துவிடும். அப்படியும் நாம் எண்ணக்கூடாது. அவர்கள் அவர்களுடைய பதவியை அடைகின்றார்கள், என்னுடைய பதவியை நான் அடைகின்றேன். நாம் பாபாவை பின்பற்றும் போது பாபாவுக்கு சமமாக ஆகிவிடலாம். ஆனால் நாம் சகோதர சகோதரிகளை, நிமித்தமாக உள்ளவர்களை நாம் பின்பற்றினால் அவர்களிடம் எந்த விதமான குறைபாடுகள் என்பது உள்ளதோ அந்த குறைபாடுகள் நமக்குள்ளும் வந்துவிடும். நாம் இந்த 4 பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். 4வது நிர்சங்கல்ப நிலை. உண்மையில் ஆத்மா ஒரு பொழுதும் எண்ணங்கள் அற்ற நிலை என்பது இருக்க முடியாது. பாபா நமக்கு என்ன ஒரு கவனம் கொடுக்கின்றார்கள் என்றால் நிர்சங்கல்பம், வீணான எண்ணங்கள் எழாத நிலை. ஆத்மா எதுவரை உடலில் இருக்கின்றதோ அதுவரை எண்ணங்கள் அற்ற நிலை இருக்க முடியாது. ஆனால் இவர்கள் கூறுகின்றார்கள் நிர்சங்கல்ப சமாதி நிலை என்று. பாபா கூறுகின்றார், ஆத்மா மீண்டும் விழிப்புணர்வில் வரும்போது எண்ணங்கள் உருவாகியே தீரும். கல்பம் முழுவதும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் சங்கல்பம் என்று கூறப்படுகின்றது. சங்கல்பங்கள் இல்லாமல் ஆத்மா ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. எண்ணங்கள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். பாபா நிர்சங்கல்ப சமாதி நிலை என்பதனுடைய பொருள் கூறுகின்றார். அந்த நிலை அடையும் போது அவர்களுக்குள் எவ்விதமான வீணான எண்ணங்கள் இருக்காது. எண்ணங்கள் என்பது ஒரு ஸ்திரமான தன்மையோடு குவாலிட்டியான எண்ணங்கள் உருவாகும். அப்பொழுது ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால், தரம் நிறைந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை நிர்சங்கல்ப சமாதி நிலை என்றும் கூறலாம். தன்னுடைய முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள், பாபாவின் சந்திப்புக்கான எண்ணங்கள், பாபாவின் அன்பான எண்ணங்கள், அம்மாதிரியான எண்ணங்களை ஆத்மா எண்ணிக்கொண்டிருக்கும் போது அதனைத்தான் நிர்சங்கல்ப நிலை என்று கூறப்படுகின்றது. சகோதரரே, சத்யுகத்தில் நமக்கு உருவாகும் எண்ணங்களை நிர்சங்கல்பம் என்று கூற முடியுமா? சத்தியுகத்தில் நிர்சங்கல்ப நிலை என்று மகிமை பாடப்படவில்லை. அதனை அக்கர்மம் என்று சொல்லப்படுகின்றது. அங்கு சங்கல்பம் என்பது செய்வோம், ஆனால் அந்த சங்கல்பத்தில் அப்பவித்திர தன்மை என்பது இருக்காது. சங்கல்பத்தின் ஆதாரத்தில் கர்மங்களை செய்கின்றார்கள். கர்மங்கள் என்பது மிகவும் சிரேஷ்டமானதாக இருக்கும். ஏனென்றால் சங்கம யுகத்தில் செய்த முயற்சியின் பலன்தான். ஆதலால் அக்கர்மம் என்று சொல்லப்படுகின்றது. கர்மத்தின் எந்த விதமான பந்தனங்களோ சுமைகள் என்பதோ ஏற்படுத்தாது. சங்கல்பம் என்பது ஒரு விதையாக இருக்கின்றது. எம்மாதிரியான எண்ணங்களை செய்கின்றோமோ அந்த எண்ணங்களின் அனுசாரம் தான் வார்த்தைகள், செயல்கள் என்பது இருக்கும். சிலர் பேசும்போது கூறுவார்கள்,
நான் மனதில் எண்ணவே இல்லை, ஆனால் என்னையே அறியாமல் வார்த்தையில் வந்துவிட்டது. ஆனால் அம்மாதிரியாக இருக்கவே முடியாது. இச்சமயம் அவர்கள் மனதில் அம்மாதிரியான எண்ணங்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதாவது மனதில் அம்மாதிரி எண்ணங்கள் வந்திருக்கும். உடனே அவர்கள் நம் முன்னே வரும்போது சொற்கள் மூலமாக வெளிப்பட்டு விடுகின்றது. பாபா கூறுகின்றார், சங்கல்பம் என்பது விதையானது. அந்த சங்கல்பம் எந்த அளவுக்கு தரம் நிறைந்ததாக, சக்தி நிறைந்ததாக, சிறந்ததாக இருக்கின்றதோ அப்பொழுது உங்களுடைய சொல் செயல் என்பது மிக சிறந்ததாக இருக்கும். மனம் முற்றிலும் ஒருமுகத்தன்மையோடு இருக்கும். தந்தையின் சந்திப்பின் அனுபவம் என்பது செய்வோம். அதனை நிர்சங்கல்ப நிலை என்று கூறப்படுகின்றது. பாபாவின் நினைவில் வரும் எண்ணங்களை நிர்சங்கல்ப நிலை என்று கூறுகின்றோம். குழப்பங்கள் என்பது இல்லாமல் ஒருமுகமாக மனம் இருக்கின்றதோ அதனை நிர்சங்கல்ப நிலை என்று கூறலாம். மேலும் பாபா ஒரு அழகான விஷயத்தை கூறியுள்ளார். நாம் அநேக வீணான சக்கரங்களிலிருந்து தப்பிப்பதற்காக சுதர்சன சக்கரத்தை சுற்றுங்கள். ஸ்வ தர்ஷன் என்றாலே ஆத்மாவை பற்றிய தரிசனம். ஆத்மாவின் குவாலிட்டி என்னவாக இருந்தது? அனாதியில் அது எவ்வாறாக இருந்தது? ஆதியில் அது எவ்வாறாக இருந்தது? ஆத்மா சரீரத்தோடு பார்ட் நடிக்க 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 சங்கமிகத்தில் ஆத்மா சிறந்த பார்ட் என்பது மட்டும் நடிப்பதில்லை, 4 யுகத்திலும் ஆத்மா சிறந்த பார்ட் என்பது நடிக்கின்றது. ஆதலால் சங்கமிக பார்ட்டும் சிறந்தது. எப்பொழுது நாம் ஸ்வதர்ஷன சக்கரத்தை பற்றி சிந்திக்கின்றோமோ ஆத்மா வீணான சிந்தனைகளிலிருந்து ஃப்ரீயாக ஆகிவிடுகின்றது. ஆனால் அநேக விஷயங்கள் என்பது நம்முடைய புத்தியை தொந்தரவு செய்கின்றது. நாம் எப்பொழுது ஸ்வதர்ஷன் என்பது செய்கின்றோமோ பரதர்ஷன் என்பது செய்வதில்லையோ, இவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பிறரை பற்றி பார்க்காமல் இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் அநேக விதமான வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுகின்றோம். ஸ்வதர்ஷன சக்கரம் என்றால் இது மட்டுமல்ல, நாம் சத்தியுகத்தில், திரேதா யுகத்தில், துவாபர யுகத்தில், கலியுகத்தில் இந்த யுகங்களில் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்றெல்லாம் சிந்திப்பது மட்டும் அல்ல, நாம் ஒவ்வொரு யுகத்திலும் எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்று சிந்திப்பது ஸ்வதர்ஷன சக்கரம் அல்ல. நாம் ஒவ்வொரு யுகத்திலும் நம்முடைய பார்ட் என்பது எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருந்தது என்று நாம் நடித்த நம்முடைய சிரேஷ்ட பாகத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நாடகத்தில் பாத்திரமானது சத்தியுகத்தின் ஆரம்பம் முதல் கலியுகத்தின் இறுதி வரை நாம் சிரேஷ்டமான பாகத்தினை நடித்துள்ளோம். ஹீரோ பாத்திரத்தை நாம் நடித்துள்ளோம். நீங்கள் பூஜைக்குரிய ஆத்மாவாக இருந்தீர்கள். நாம் கீழே விழும்போதும் ஒரேடியாக நாம் கீழே விழுந்து விடுவதில்லை, அதாவது முற்றிலும் பத்தித்தமானவர்களாக ஆகிவிடுவதில்லை. தாழ்ந்த நிலை என்பது அதனுடைய பொருள் நாம் தேவதா தன்மையிலிருந்து தாழ்ந்த நிலை அடைந்து வருகின்றோம்.